எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனின் மீது உண்டாகட்டுமாக. அவனுடைய அன்பும் மறந்தும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் மறந்தும் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஆலிமா பெருமக்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் 10வது தராவி தொழுது விட்டு இன்ஷா அல்லாஹ் 10வது நோன்பை நோர்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய நாவினால் ஏற்படக்கூடிய தீங்கை பற்றி சில நேரம் பார்ப்போம். கவனமாக கேளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அல்லாஹும் இதை பற்றி ரொம்ப கண்டிச்சிருக்காங்க. உங்களுடைய நாவுகளை நீ நல்ல விஷயத்தில் பயன்படுத்துங்க. உங்கள் நாவுகளை கொண்டு நீங்கள் அதிகமாக பேசிடாதீங்க. திக்ரு செய்கிற நேரத்தில் நீங்கள் உங்கள் நாவை பள்ளிவாசலில் இருந்து கொண்டும் உங்களுடைய நாவை கொண்டு மற்றவங்களை பற்றி நீங்கள் பேசிடாதீங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அல்லாஹு தஆலாவும் சொல்லி காட்டுறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம எல்லாம் யோசிக்க வேண்டும். என்னவோ சவுண்டாக இருக்க முடிச்சுக்கிறோமா? கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, ஒரு மனிதனுடைய அவர் 5 வேளை தொழுதிருப்பான், ஜக்காத்து கொடுத்திருப்பான், ஹஜ்ஜு செஞ்சிருப்பான், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான எல்லா காரியங்களையும் செஞ்சிருப்பான். ஆனால் அந்த மனிதன் நரகத்தில் இருப்பா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவன் 5 வேளை தொழுதான், ஜக்காத்து கொடுத்தான், ஹஜ்ஜு செய்தான், அல்லாஹ்வுக்கு என்னென்ன பிடித்தமான காரியங்கள்லாம் இருக்குதோ எல்லா விஷயத்தையும் செய்தானே, ஏன் அப்படிப்பட்ட மனிதன் நரகத்தில் இருந்தான் என்பதாக சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, ஒரு மனிதன் என்னதான் அமல் செஞ்சாலும், என்னதான் அல்லாஹ்வை கொலக்கட்டையாக இருந்தாலும், அவனுடைய நாவை பேணி பாதுகாக்கலாட்டி அவனுடைய தங்குமிடம் நரகம்தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் நரகத்தை கடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா, தன்னுடைய ஒரு கோடாரின்னு வச்சுக்கிறோமே, ஒரு கோடாரிய ஒரு கத்தியை அந்த கத்தியை வச்சு தன்னை தானே கிழிச்சு கொண்டாங்க. அப்ப நபி கேட்டாங்கன்னா, இந்த கூட்டத்தார்கள் யாரு? இவங்க பார்த்த ஸ்ரீதேவியா இருக்கிறாங்க, மூஞ்செல்லாம் பிரகாசிக்குது, இப்படி பண்ண மனிதர்கள் யாரு என்பதாக கேட்கும் போது அவர் அவங்க சொல்லி காட்டினாங்களா, இவங்க உலகத்துல வாழக்கூடிய காலத்துல அல்லாஹ்வுக்கு பிடித்தமான எல்லா அமலையும் செஞ்சாங்க, ஆனால் இவங்களுடைய நாவை பேணி பாதுகாக்கல. எந்த மனிதன் நாவை பேணி பாதுகாக்கலையோ, மற்றவங்களை பத்தி புறம் பேசுறானோ, மற்றவங்களை பத்தி கோல் சொல்றானோ, மற்றவங்களை பத்தி இட்டு கட்டுறானோ, இப்படிப்பட்ட மனிதனுடைய நிலைமை இருக்குது, அவனுடைய தங்குமிடம் நரகம்தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அவனுக்கு சொர்க்கமே கிடையாது, சொர்க்கத்தை நினைச்சே பார்த்துடக்கூடாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. லா யதுகுல் ஜன்னத்த நம்மாமுன், லா யதுகுல் ஜன்னத்த நம்மாமுன், கோல் சொல்பவன் சொர்க்கத்துக்குள்ள செல்லவே முடியாது, கோல் சொல்பவன் சொர்க்கத்துக்குள்ளே செல்லவே முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதீஸ்ல வரக்கூடிய வரலாறு, அதாவது அந்த காலத்துல 2 பெண்மணிகள் வந்தாங்க. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 பெண்மணிகள் வாழ்ந்தாங்க. அந்த பெண்மணிகள் அன்னைக்கு நோன்பு வச்சிருந்தாங்க, 30 நாள் நோன்பு வச்சிருந்தாங்க. அப்ப இடையில என்ன பண்ணுச்சுன்னா, இப்ப உதாரணமாக இப்ப சாயங்காலம் 6:30 மணிக்கு நோன்பு திறப்போம், இப்போ ஒரு மதியானம் 3:30 மணிக்கு அவங்களால தாங்க முடியல. நம்ம நோன்பு திறக்காம இருந்தா நம்ம இறந்து போயிடுவோம் என்ற நிலைமைக்கு அந்த 2 பெண்மணிகள் ஆளாயிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த 2 பெண்மணிகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க, சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் நோன்பு வச்சிருந்தேன் யா ரசூலல்லாஹ், ஆனால் இஃப்தாருடைய நேரம் 6:30 மணிக்கு யா ரசூலல்லாஹ், ஆனால் எனக்கு 3:30 மணிக்கே என்னால் முடியலை யா ரசூலல்லாஹ், நான் என்ன பண்றது? நான் நோன்பு துறக்காம நோன்பை விடாமல் விட்டு விட்டால் என்னுடைய உயிர் போய்விடும், அந்த நிலைமைக்கு நான் உள்ளாகி விட்டேன் என்பதாக 2 பெண்மணிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை கூப்பிட்டு ஒரு கோப்பையை எடுத்துட்டு வாங்க, ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு வாங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அந்த 2 பெண்மணியை கூப்பிட்டு சொன்னாங்களா, இந்த கோப்பையில நீங்க வாந்தி எடுங்க, இந்த கோப்பையில நீங்க வாந்தி எடுங்க. அதே மாதிரி அந்த 2 பெண்மணிகள் வாந்தி எடுத்தாங்க. அவங்களுடைய வாந்தியிலிருந்து, அவங்களுடைய வயிற்றிலிருந்து
இறைச்சி வந்துச்சான், பச்சை இறைச்சி வந்துச்சான். இதை பார்த்து அந்த 2 பெண்மணிகளும் என்ன பண்ண ஆச்சரியப்பட்டாங்களா, என்னடா இது பச்சை இறைச்சி நம்முடைய இங்கிருந்து வருது, வயிற்றுலேருந்து வருது, நம்ம என்ன செஞ்சோம் என்பதாக கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்களா, நீங்கள் இன்னைக்கு யாரையோ பற்றி நீங்கள் புறம் பேசியிருக்கீங்க, யாரையோ பற்றி புறம் பேசியிருக்கீங்க. என்னதான் நோன்பு வைத்தாலும் ஒரு மனிதன் புறம் பேசிவிட்டால், மற்றவனை பற்றி கோல் சொல்லிவிட்டால், மற்றவனை பற்றி இல்லாத ஒன்று சொல்லிவிட்டால் அந்த மனிதனுடைய நோன்பு கூடாது என்பதாக, அந்த நோன்பை அல்லாஹ் தஆலா கிளைக்க வச்சிருவா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். யாரை பற்றி புறம் பேசிடக்கூடாது, யாரை பற்றி இட்டு கட்டிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, அதாவது அல்-கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, அல்-கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, நிச்சயமாக புறம் பேசுவது இருக்குது. அல்-கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, புறம் பேசுவது இருக்குது. அது விபச்சாரம் ஒரு மனிதன் செஞ்சா எந்த அளவுக்கு அல்லாஹ் பாவத்தை கொடுப்பானோ அதை காட்டிலும் மிகப்பெரிய பாவம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. யாருக்கு இந்த பாவமா, யார் மற்றவங்களை பற்றி புறம் பேசுகிறானோ அந்த மனிதனுடைய பாவம் இருக்குது, சாதாரணமான பாவம் கிடையாது. ஒரு மனிதன் விபச்சாரம் செஞ்சால் எந்த அளவுக்கு அல்லாஹ் பாவத்தை கொடுப்பானோ, எந்த அளவுக்கு பாவமோ அதை காட்டிலும் மிகப்பெரிய பாவம் தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்க. கணித்திற்குரியவர்களே, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்லிக்கிறேன். என்னுடைய அம்மா மாதிரி தான் நீங்களும், என்னோட சகோதரி மாதிரி தான் நீங்களும். தப்பா எடுத்துக்கிறாதீங்க. நம்ம எல்லாம் முன்னாடியே வரோம். எங்கள் அம்மாவுக்கு நான் சேர்த்து தான் சொல்கிறேன். எங்கள் அம்மா வரல, நான் நேற்றே சொல்லிட்டேன் எங்கள் அம்மாட்ட. எங்கள் அம்மாவுக்கு நான் என்ன சொல்வேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோட அக்கா தங்கச்சிக்கு நான் என்ன சொல்வேனோ அதே மாதிரி தான் நான் இங்கேயும் நான் சொல்கிறேன். தப்பா எடுத்துக்கிறாதீங்க. நம்ம எல்லாம் உசூத் நஸ்ரா வரோம். ஒரு 8 மணிக்கு 8:15 வரோம்னு வச்சுக்கோங்களேன். 1/4 மணி நேரம் தயார் இருக்கு, 1/2 மணி நேரம் தயார் இருக்கு. ஏனென்று கேட்டால் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல் இருக்குது. அல்லாஹ் தஆலா ஒன்றுக்கு எத்தனையோ மடங்கு நன்மை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அதனால சுபஹானல்லாஹ் 33 தடவை, சுபஹானல்லாஹ் 100 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 100 தடவை, அல்லாஹ் அக்பர் 100 தடவை. உங்களால் எந்த அளவுக்கு தொழுக முடியுமோ அந்த அளவுக்கு தொழுதுங்க. உங்களால் எந்த அளவுக்கு இந்த 1/4 மணி நேரத்தில் அந்த 8 to 8:30 மணி வரையும், 8:15 to இல்லை 8:15 தான் வருவேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8:15 to 8:30 மணி வரையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க சுபஹானல்லாஹ் 100 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 100 தடவை, அல்லாஹ் அக்பர் 100 தடவை நீங்க ஓதுனா, இப்படி ஓதுவது அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்குரியது. அதனால நம்ம வாழ்க்கையில பாடமாக எடுத்துக்கொள்வோம். இங்க மட்டுமல்ல, நம்ம எங்க போறா இருந்தாலும் மற்றவங்களை பத்தி அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம போய் ஜாயின் ஆக வேணாம். அவங்க பேசட்டும், பிரச்சனை இல்லை. நீங்க சொல்லணும், இந்தம்மா பேசாதம்மா, நம்ம எதுக்கு வந்திருக்கோம், தொழுக வந்திருக்கோமா ஏனென்று கேட்டால் நம்ம அல்லாஹ்வுடைய மாதத்துல மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கா. அதனால சுபஹானல்லாஹ் ஓதுமா, அல்ஹம்துலில்லாஹ் ஓதுமா, அல்லாஹ் அக்பர் ஓதுமா. இப்படி நீங்கள் மற்றவருக்கு நீங்க சொன்னா அவங்க ஓதுனாலும் அந்த நன்மை அவங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து நினைத்து வச்சுக்கோங்க. நான் சொல்றது தப்பா எடுத்துக்கிறாதீங்க. என்னோட அம்மாவுக்கு நான் என்ன சொல்வேனோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்றேன். என்னுடைய அக்கா தங்கச்சிக்கு நான் என்ன சொல்வேனோ அதை தான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 8 மணிக்கு வருவீங்க, சில பேர் 8:30 மணிக்கு வருவீங்க, சில பேர் 8:25 வருவீங்க. அதனால எப்போ வந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, சுபஹானல்லாஹ் 100 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 100 தடவை, அல்லாஹ் அக்பர் 100 தடவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்களா, நாளை கியாமத் நாள்ல சொர்க்கவாதி கை செய்யப்படுவாராம், சொர்க்கவாதி கை செய்யப்படுவாராம். அப்ப சஹாபாக்கெல்லாம் கேட்டாங்க, யாரு சொல்லலாம், சொர்க்கத்துக்கு போயிட்டாரு இருந்தாலும் ஏன் கவலைப்படுறாரு? அப்ப சொல்லி காட்டினாங்களா, ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லியிருந்தா நான் சொர்க்கத்துல அந்தஸ்து அடைஞ்சிருப்பேன், இருக்கிற அந்தஸ்தை விட நான் மேலே போயிருப்பேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து நியத்து வச்சுக்கோங்க. சுபஹானல்லாஹ் 100 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 100 தடவை, அல்லாஹ் அக்பர். உங்களுக்கு என்னென்ன திக்ரு தெரியுமோ, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதே மாதிரி என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நீங்க உங்களால் எவ்வளோ ஓத முடியும் அந்த அளவுக்கு நீங்க ஓதுறீங்கம்மா. அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்கிறாதீங்கம்மா. என்னடா அதற்கு இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம பேசுறதுனால தான் உங்க சொல்றாங்களா? நான் யார் பேசிய என்பது எனக்கு தெரியாதுமா. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் பாவத்தெல்லாம் மன்னிப்பானாக. நாளையிலிருந்து நினைத்து வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டால் இப்பதான் ஒன்று ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு.
அதுக்குள்ளே 10வது தராவி முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் தஆலா சீக்கிர காலத்தில் ஓடிக்கொண்டு இருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் ஒன்று 20 நாள் டைம் இருக்குமா, 20 நாளில் நம்முடைய வாழ்க்கையில் செய்யாத அமல்கள் எல்லாம் இந்த 20 நாளில் செஞ்சாதான் அல்லாஹு தாலா மற்ற மாதத்திலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுப்பாமா. அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. இன்னொன்று நம்முடைய நாவின் மூலியமாக ஏற்படக்கூடிய கெட்ட விஷயங்களை விட்டு அல்லாஹு தாலா உங்களையும் என்னை பாதுகாப்பானாக. வாஹிர் தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.